ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். ஆக்சுவலாக இந்த வீடியோக்கு நான் காப்பிரைட் வந்ததுனால நான் டெலிட் பண்ணி திருப்பி ரீபோஸ்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். செம்ம கிளைமேட்டுங்க அன்னைக்கு. இவ்வளோ பண்ணி பார்த்தீங்களா, நல்லாயிருக்கும். எங்கள் வீடு செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு வீடு வெளியே சரௌண்டிங்ஸ் சூப்பராக இருக்கும். நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னாக்கா கொண்டக்கடலை குழம்பு. ஸோ ஆல்ரெடி நான் நைட்டே கொண்டக்கடலையை ஊற வச்சு நான் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். என்னென்ன பொருள்ன்றதை பார்த்துக்கலாமா? ஃபஸ்ட்டு நான் கொண்டக்கடலையை நைட்டே நான் ஊற போட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லாவே ஊறி இருக்கு. ஸோ கொண்டக்கடலை, அப்புறம் ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு 5 வெங்காயம், அதுவும் சின்ன சின்னதாக தான் இருக்கும். 5 வெங்காயம், 3 உருளைக்கிழங்கு, இது கூட உருளைக்கிழங்கு, 3 கத்திரிக்காய். 3 கத்திரிக்காய் தான் இருந்தது, அதனால தான் 3 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கூட பிரிஞ்சி இலை 2, 3 பச்சை மிளகாய், 3 கிராம்பு, கொஞ்சம் ஒரு துண்டு பட்டை, இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் எல்லாமே இந்த ஒரு பொடி தாங்க போடுவேன், எங்கள் மம்மி அரைச்சி கொடுத்த பொடி. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் எண்ணெய். அவ்வளோதான். இப்போ இந்த ஊற வச்ச இந்த கொண்டக்கடலையை குக்கரில் ஒரு 3லேருந்து ஒரு 4 விசில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். குக்கர் வச்சாச்சு. கொண்டக்கடலையை போட்டுட்டு இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ஸோ இது முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஓகே 3லேருந்து ஒரு 4 விசில் வரைக்கும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த தக்காளி வெங்காயம் இது ரெண்டுத்தையுமே நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் இந்த மாதிரி டைப்பில் தான் செய்வேன். நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி டைப்பில் செய்வீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு மிக்சி ஜாரில். ஸோ இதுலேயும் நான் தக்காளியும் சேர்த்து ரெண்டுத்தையும் ஒன்றா தான் மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். விசில் வந்துருச்சு.
4 விசில் வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹேர் வந்து ரிலீஸ் ஆகணும். இந்த ஹேர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ எப்படி வெந்திருக்கு பாருங்க. இப்படி அழுத்தும் போது இது சாஃப்டாக வந்து இது ஆகணும். ஸோ அது அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ நைட்டே நல்லா ஊறி இருந்ததுனால சீக்கிரமாக வெந்துருச்சு. இப்போது அதே குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட போகிறேன். இதுலேயே தான் குக் பண்ண போகிறேன். ஹீட் ஆனதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 3 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, அப்புறம் பட்டை ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாவை வந்து இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குக்கரில் போட்டு விசில் போட போகிறோம் அப்படிங்கிறதுனால ஸோ நான் எல்லாத்தையுமே ஒன்றாவே இதில் மிக்ஸ் பண்ணிடுவேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஃபைனலாக அது குக் ஆகிடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு, கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் அவ்வளோதாங்க. இதை மட்டும்தாங்க சேர்ப்பேன். இந்த ஒரு மிளகாத்தூள்லேயே வந்து நல்ல டேஸ்ட்டு எல்லாமே இருக்குங்க. எங்கள் மம்மி அரைச்சி கொடுத்து விட்டது.
இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாவும் இதில் இருக்கிறதுனால குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அவங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போவே ஸ்மெல்லு கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிக்குது. இந்த டயத்தில் இந்த கொண்டக்கடலையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ இதை கொஞ்சம் கிண்டி விடலாம். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சதுனால இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா போதும். பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். அதிகமாகிடுச்சுன்னா குறைக்க முடியாது. போட்டாச்சு. இப்போ 3 விசில் இதை விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு விசில். இது 2வது விசில் வந்துருச்சு. மூணாவதும் வந்துருச்சு. ஸோ ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரெஷர் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. ஸோ இந்த டயத்தில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்மெல்லு. நல்ல ஸ்மெல்லுங்க. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழையை வந்து மேலே தூவி நம்ம இறக்கி நம்ம சூடாக நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இது வந்து பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, ஆஃப்டர்நூன் ரைஸ்க்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கூடயுமே நம்ம வந்து இதை சர்வ் பண்ணலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் கொண்டக்கடலைன்றது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதில் பொட்டேட்டோ அண்டு கத்திரிக்காயெலாம் இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன டிஷ் உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னாக்கா நான் அந்த டிஷ்ஷை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். So thank you for watching. Love you all. Bye.